நெல்லை முக்கிய செய்தி. அண்ணா அறிவாலயத்தில் திமுக சிபிஐ இடையே இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நிறைவடைந்திருக்கிறது. திமுகவுடன் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு வீரபாண்டியன் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் குறைக்கிறோம். நான், தோழர் கே சுப்பராயன், தோழர் முத்தரசன், பழனிசாமி ஆகிய நால்வரும் இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். எங்களின் முதல் அரசியல் நிலை என்பது பிஜேபி வீழ்த்துவதுதான். பிரைமரி ஆப்ஜெக்ட். இங்கே தமிழ் மண்ணில் பிஜேபியை வீழ்த்துவது என்பது இந்தியாவிற்கு ஒரு புதிய திசையை தரும். அந்த திசை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பது, சட்டத்தின் ஆட்சி முறையை காப்பது, நாடு இதுகார நமக்கு அளித்த ஜனநாயக விழுமியங்களை காப்பது. அத்தகைய உயர்ந்த போர் தமிழ் மண்ணிலிருந்து தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். அதற்கான கொள்கையை இந்தியாவில் வகுத்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணியில் மிக உறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுக்குரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நிலையை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நிறைவாக பேச்சுவார்த்தையில் அந்த இடங்கள் எட்டப்படுகிற பொழுது, எண்ணிக்கை இடங்கள் எட்டப்படுகிற பொழுது உங்களை சந்தித்து நாங்கள் முறைப்படி அறிவிப்போம்.